அழகான சிறந்த நங்கையர். பின்னர் அடுத்த வசனத்தில் அவற்றில் அழகான சிறந்த நங்கையர் ஹைராத் உள்ளனர் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதற்கு இருவேறு பொருட்கள் கூறப்பட்டுள்ளன. ஒன்று, அந்த சொர்க்க சோலைகளில் அழகான நன்மைகள் ஏராளமாக உள்ளன. இவ்வாறு கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். 2, இதில் சிறந்த நங்கையர் என்பதை குறிக்க மூலத்தில் ஹைராத் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதன் ஒருமை ஹைரத் ஆகும். அழகான முகமும் அழகான குணமும் உள்ள மங்கையை இச்சொல் குறிக்கும். இவ்வாறே பெரும்பான்மை அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அல்லாஹ் நாடினால் அடுத்து வரவிருக்கும் அல்-வாக்கியா அத்தியாயத்தின் வசனம் 35 முதல் 38 வரை நாம் குறிப்பிடவிருக்கும் மற்றொரு நபிமொழியில் வந்துள்ளதாவது: கண்ணழகு கன்னியர் பின்வருமாறு பாட்டிசைப்பார்கள்: சிறந்த அழகிகள் நாங்கள் படைக்கப்பட்டுள்ளோம் கண்ணிய கணவர்களுக்காக. இதனாலேயே அவற்றில் அழகான சிறந்த நங்கையர் உள்ளனர் என்னும் மேற்கண்ட வசனத்தை ஓதும்போது ஹைராத்துன் ஹிசான் என்னும் இடத்தில் ஹைராத்துன் ஹிசான் என்று அழுத்தல் குறியுடன் ஷத்து சிலர் ஓதியுள்ளனர். அடுத்த வசனம் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று கேட்கின்றது. கூடாரங்களின் திரைக்குள்ளே. பின்னர் அடுத்த வசனத்தில் அவர்கள் கண்ணழகு கன்னியர் ஆவர், அவர்கள் கூடாரங்களில் திரையிடப்பட்டுள்ளனர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் முந்தியவர்களை பற்றி பேசும் அங்கு அவற்றில் நிலம் நோக்கிய தாழ்பார்வையுள்ள கண்ணழகு கன்னிப்பெண்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இவ்விரு வகையான கன்னியரும் திரைக்கப்பால் இருப்பவர்கள்தான் என்றாலும் கூடாரங்களில் மறைத்து வைக்கப்பட்டு யாரையும் பார்க்க முடியாதவாறு செய்யப்பட்ட மங்கையரை விட தாமாகவே பார்வையை தாழ்த்தி கொள்ளும் மங்கையரே மிகவும் மேலானவர்கள் என்பதில் ஐயமில்லை. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: சொர்க்கத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அழகுள்ள மங்கை இருப்பார். அந்த மங்கையர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கூடாரம் இருக்கும். ஒவ்வொரு கூடாரத்திற்கும் 4 வாயில்கள் இருக்கும். அந்த முஸ்லிமுக்கு ஒவ்வொரு நாளும் முன்பு கிடைத்தராத காணிக்கை, மரியாதை, அன்பளிப்பு ஆகியவை வந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு கிடைக்கும் கண்ணழகு கன்னியர் சிறகால் மூடப்பட்ட முட்டை போல் வெண்மையாக இருப்பார்கள். அவர்கள் செருக்கற்றோராகவும் கணவனை அலட்சியம் செய்யாதோராகவும் வாய் துர்நாற்றம் இல்லாதோராகவும் அக்குள் நாற்றம் இல்லாதவராகவும் இருப்பார்கள். சொர்க்க குடில். அடுத்து இந்த வசனத்தில் அவர்கள் கூடாரங்களில் திரையிடப்பட்டுள்ளனர் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு. அது நடுவில் துளையுள்ள பிரம்மாண்டமான முத்தால் ஆனதாகும். அதன் அகலம் 60 மைல்கள் ஆகும். அதன் ஒவ்வொரு மூலையிலும் இறை நம்பிக்கையாளருக்கு துணைவியர் இருப்பர். ஒரு மூலையில் உள்ள துணைவியை மற்றொரு மூலையில் உள்ள துணைவியர் பார்க்க முடியாது. அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களை சுற்றி வருவர். இந்த ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிம் நபிமொழி தொகுப்பில் பின்வருமாறு பதிவாகி உள்ளது: இறை நம்பிக்கையாளருக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு. அது நடுவில் துளையுள்ள பிரம்மாண்டமான முத்தால் ஆனதாகும். அதன் உயரம் 60 மைல்களாகும். அதில் இறை நம்பிக்கையாளருக்கு துணைவியர் பலர் இருப்பர். அவர்களிடம் இறை நம்பிக்கையாளர்கள் சுற்றி வருவார். அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: சொர்க்கத்தின் கூடாரமானது பிரம்மாண்டமான ஒற்றை முத்தாகும். அதில் பெரிய முத்துக்களால் ஆன 70 வாயில்கள் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கையில் கூறியதாவது: கூடாரங்கள் என்பது முத்துக்களால் ஆன கூடாரங்களை குறிக்கும். சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு. அது ஒற்றை முத்தால் ஆனதாகும். அந்த முத்து நீளத்தாலும் அகலத்தாலும் தலா 12 மைல்கள் பரப்பளவு கொண்டவையாக இருக்கும். அதில் வலமும் இடமுமாக 4000 பொற்கதவுகள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: சொர்க்கவாசிகளில் ஆக குறைந்த தரத்தில் உள்ளவருக்கு 80,000 பணியாளர்களும் 72 மனைவியரும் இருப்பர். அவருக்காக முத்து, மரகதம், மாணிக்கம் ஆகியவற்றால் ஆன கவிகை மாடம் ஒன்று எழுப்பப்படும். அது நீளத்திலும் அகலத்திலும் ஜாபியாவுக்கும் ஷாம்,
சன்ஆவுக்கும் யமன் இடைப்பட்ட தூரம் அளவுக்கு பரப்பளவு கொண்டதாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அவர்களை இவர்களுக்கு முன் எந்த மனிதரோ ஜின்னோ தீண்டியதில்லை என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். முந்தியவர்களை பற்றி குறிப்பிடுகையில் அங்கும் இதே போன்று சமமாக கூறப்பட்டுள்ளது. ஆயினும் அவர்களுக்கான விவரத்தில் அவர்கள் அக்கன்னிப் பெண்கள் மாணிக்கத்தை போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள் என கூடுதலாக அல்லாஹ் வர்ணித்துள்ளான். அடுத்த வசனம், இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று வினவுகின்றது. பச்சை நிற திண்டுகளில். அடுத்த வசனத்தில் அவர்களின் கணவர்கள் பச்சை நிற திண்டுகளில் அழகிய கம்பளங்களில் சாய்ந்திருப்பார்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதில் திண்டுகள் என்பதை குறிக்க மூலத்தில் ரஃப் ரஃப் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெத்தைகள் என்று பொருள் கூறினார்கள். அவ்வாறே முஜாஹித், இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரும் அது மெத்தைகளை குறிக்கிறது என்றே குறிப்பிட்டுள்ளார்கள். ஆசிம் அல் ஜஹ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கையில் அது தலையணைகளை குறிக்கிறது என்கிறார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கூற்றும் இதுவே ஆகும். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரஃப் ரஃப் என்பது சொர்க்கத்தின் நந்தவனங்களை குறிக்கிறது என்று தெரிவித்தார்கள். அழகிய கம்பளங்களில். அடுத்து அழகிய கம்பளங்கள் என்பதை குறிக்க அபுகரியின் ஹிசான் என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதில் அபுகரியுன் என்னும் சொல் தலையணையை குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறியுள்ளனர். சயீத் பின் ஜுபைர் அவர்கள் அது உயர்தரமான விருப்புகளை குறிக்கும் என்கிறார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அது பட்டை குறிக்கும் என தெரிவிக்கிறார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அழகிய கம்பளங்கள் அபுகரியின் ஹிசான் என்னும் சொற்றொடர் குறித்து வினவப்பட்டது. அப்பொழுது அன்னார் அது சொர்க்கவாசிகளின் விரிப்புகளை குறிக்கும், தந்தையற்று போவீர்களாக அதை தேடுங்கள் என்று பதிலளித்தார்கள். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபுகரியுன் என்பது ஓரத்தில் மெல்லிய நூலிழைகள் தொங்கும் போர்வைகளை குறிக்கும் என்று சொன்னார்கள். குதைபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வண்ண அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஆடைகள் ஒவ்வொன்றும் அரபியர் வழக்கில் அபுகரியன் எனப்படும் என்று கூறினார்கள். ஆக எப்படியாயினும் முந்தியவர்களுக்கு உரிய இரு சொர்க்க சோலைகளின் பயன்பாட்டு நிலையானது பிந்தியவர்களுக்குரிய இரு சொர்க்க சோலைகளை விட மிகவும் உயர்ந்ததும் மேலானதும் ஆகும். ஏனெனில் அங்கு அல்லாஹ் அவர்கள் மஞ்சங்களிலுள்ள விரிப்புகள் மேல் சாய்ந்திருப்பார்கள். அவற்றின் உட்புறங்கள் இஸ்தப்ரக் என்னும் தடித்த பட்டால் ஆனவை ஆகும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அந்த சொர்க்கவாசிகளுடைய விரிப்புகளின் உட்புறங்கள் எப்படி இருக்கும் என்று வர்ணித்த அல்லாஹ் அவற்றின் வெளிப்புறங்கள் பற்றி எதுவும் சொல்லவில்லை. இதற்கு காரணம் அந்த உட்புறங்களை சிலாகித்து சொன்னாலே போதும், வெளிப்புறங்கள் அவற்றை விட மேலானவையாக இருக்கும் என்பதால்தான். இறுதியில் நிறைவாக மேற்கண்ட எல்லா தன்மைகளும் பின்னர் நன்மைக்கு நன்மை தவிர வேறு பலன் உண்டா என்று அல்லாஹ் அங்கு வினவுகின்றான். இதன் மூலம் முந்திய இரு சொர்க்கங்களின் உரிமையாளர்கள் நற்செயல் புரிந்தவர்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். நற்செயல் புரிதல் என்பது மிகவும் உயர்ந்த உச்சமான தரமாகும். இதற்கு வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலை அவர்கள் தொடர்புடைய ஹதீஸே சான்றாகும். அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த பொழுது இஸ்லாம் என்றால் என்னவென்று முதலில் வினவினார்கள். பின்னர் அதைவிட மேலான ஈமான் என்றால் என்னவென்று கேட்டார்கள். பின்னர் அதைவிடவும் மேலான இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்டார்கள். ஆக இவை யாவும் பிந்தைய இரு சொர்க்கங்களை காட்டிலும் முந்தைய சொர்க்கங்கள் இரண்டும் சிறந்தவை என்பதற்கான பல்வேறு காரணங்களாகும். வாரி வழங்குபவனும் மாண்பாளனுமான அல்லாஹ் நம்மை முந்தைய இரு சொர்க்கங்களின் உரிமையாளர்களில் சேர்த்தருள வேண்டும் என்று அவனிடம் கோருவோம். துல் ஜலாலி வல் இக்ராம். பின்னர் அடுத்த வசனம், நபியே, மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உம்முடைய இறைவனின் திருப்பெயர் வளமிக்கதாகும் என்று குறிப்பிடுகின்றது. அதாவது அல்லாஹ் தான் பெருமைப்படுத்துவதற்கு தகுதி வாய்ந்தவன். எனவே அவனுக்கு மாறு செய்யல் ஆகாது.
கண்ணியப்படுத்துவதற்கும் அவனே அருகதை உள்ளவன். எனவே வழிபாடு என்பது அவனுக்கே செய்யப்பட வேண்டும். நன்றி பாராட்டப்படுவதற்கும் அவனே தகுதி மிக்கவன். எனவே அவனுக்கு நன்றி மறக்கல் ஆகாது. நினைவு கூறப்படுவதற்கும் அவன்தான் தகுதி உள்ளவன். எனவே அவனை மறக்கல் ஆகாது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவன் துல் ஜலாலி வல் இக்ராம் என்னும் தொடருக்கு மகத்துவமும் பெருமையும் வாய்ந்தவன் என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், உங்களை அவன் மன்னிப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா தல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவனே என்னும் சொற்றொடரை பற்றி கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பில் துல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவன் என்னும் சொற்றொடரை பற்றி கொள்ளுங்கள் என்று வந்துள்ளது. பொருள் ஒன்றே. இந்த ஹதீஸ்களில் பற்றி கொள்ளுங்கள் என்பதை குறிக்க அலிது என்னும் ஏவுல் வினை ஆளப்பட்டுள்ளது. ஒருவர் மற்றவருடன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் அலத ஃபுலானுன் பி ஃபுலானின் என்று சொல்வார்கள் என ஜௌஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். மேற்கண்ட ஹதீஸில் இடம்பெறும் அலிது என்பதற்கு விடாமல் பற்றி கொள்ளுங்கள் என்று இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருள் கூறினார்கள். தன் வேர் சொல்லான அல் இல் ஜாஸ் என்பதற்கு வலியுறுத்தி கோரல் என்று பொருள் என கூறப்பட்டுள்ளது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததும், அதாவது தொழுகைக்கு பின், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபரக யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று கூறும் அளவுக்குத்தான் அமர்ந்திருப்பார்கள். பொருள், இறைவா, நீயே சாந்தி உடையவன், உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது. மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவனே, நீ வளம் மிக்கவன். ரஹ்மான் அத்தியாயத்தின் விரிவுரை நிறைவடைந்தது. புகழும் கொடையும் அல்லாஹுக்கே உரியவை.